ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லிட்டில் லேம்ப் இந்தியன் கிச்சன் தமிழ். நான் உங்கள் பார்க்கவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பாயா. அதாவது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமான ஹெல்தியான ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். மட்டன் பாயா செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. அப்படி இல்லைங்க, நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்கேன். கூடவே நிறைய டிப்ஸையும் சொல்லியிருக்கேன், ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ மட்டன் பாயா செய்ய தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 10 முந்திரி பீஸ் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு துருவின தேங்காய் சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு 2 ஸ்பூன் உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். இது பாயா செய்கிறதுக்கு தேவையான நல்ல டெக்ஸ்சரையும் திக்னஸையும் கொடுக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆட்டுக்கால் எப்படி வேக வைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஆட்டுக்கால் வாங்கும்போதே அதை நல்லா தீச்சி வாங்கிக்கணும். நம்ம வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறச்சையும் தீஞ்சது கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடியெலாம் இருக்கும். அதெல்லாம் மெல்லிசான ஒரு கத்தி வச்சு ஸ்லோவாக சுரண்டி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஆட்டுக்கால் மந்த்லி 2 முறையாவது நம்ம வீட்டில் செய்யணும். இது நம்மளோட எலும்புகளை ஸ்ட்ரென்த் ஆக்கும். எலும்புகளுக்கு இடையே இருக்கிற ஜவ்வில் பசத்தன்மை கம்மியாயிடுச்சுன்னா சீக்கிரத்துலேயே மூட்டு வலி, கை கால் வலி வர்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குக்கர் வச்சு ஆட்டுக்கால் அதில் சேர்த்து உப்பு மஞ்சள் சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 15லேருந்து 20 விசில் வச்சு ஆட்டுக்காலை அதில் வேக விடலாம். இப்போது ஆட்டுக்கால் பார்த்திங்கன்னா அதோட ஃப்ளெஷ்ஷு தனியாக கழண்டு வர மாதிரி சாஃப்டாக நல்லா குக் ஆகியிருக்கணும். அப்போ தான் அந்த கால் எலும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு. ப்ளஸ் அதோட ஜூஸ் மட்டன் பாயால் நல்லா இறங்கியிருக்கும். மட்டன் பாயாவோட டேஸ்ட்டும் அதனால் அதிகமாகும். இப்போ பாயாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு, 4-5 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியனை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரை ஆனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அதை குக் பண்ண விட்டுடலாம். மசாலா நல்லா வெந்திருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா நல்லா குக் ஆகணும். அதில் இருக்க எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க ஆட்டுக்காலையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் அதை நல்லா வேக விட்டுடலாம். அப்போ தான் அதோட மசாலாலாம் மட்டனோட காலுக்குள்ளே நல்லா போகும். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டனோட மசாலா நல்லா பிளெண்ட் ஆகிருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டு மசாலா கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் ஒரு 30 செகண்ட் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு தண்ணி சேர்த்துக்கலாம். வேக வச்சுருக்க சூப்பையும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அதை குக் பண்ணிக்கலாம். அது அடிப்பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை மீடியம் லோலேயே வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா குக் ஆகியிருக்குது, பச்சை வாசம்லாம் அடங்கிருச்சு. ஸோ இப்போது நம்ம நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்தியான மட்டன் பாயா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாட்டா.